27 ஆண்டு வரலாற்றுக்கு முற்றுப்புள்ளி. இந்தியாவின் பலத்தையே பலவீனமாக மாற்றிய இலங்கை எப்படி என்பதை இந்த காணொளியின் மூலமாக பார்க்கலாம். இந்திய அணி 27 ஆண்டுகளுக்கு பின் சர்வதேச அரங்கில் இலங்கை அணிக்கு எதிராக ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரை இழந்துள்ளது. கொழும்பு அரங்கில் நேற்று நடந்த 3வது மற்றும் கடைசி ஒருநாள் ஆட்டத்தில் இந்திய அணியை 110 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி மாபெரும் வெற்றியை இலங்கை அணி பெற்றது. முதலில் பேட் செய்த இலங்கை அணி 50 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்புக்கு 248 ரன்கள் சேர்த்தது. 249 ரன்கள் சேர்த்தால் வெற்றி என்னும் இலக்குடன் களம் இறங்கிய இந்திய அணி 26.1 ஓவர்களில் 138 ரன்களில் சுருண்டு 110 ரன்கள் வித்தியாசத்தில் மோசமான தோல்வியை சந்தித்தது. இதன் மூலம் ஒருநாள் தொடரை 2-0 என்ற கணக்கில் இலங்கை அணி 27 ஆண்டுகளுக்கு பின் இந்திய அணிக்கு எதிராக பெற்றுள்ளது. கடைசியாக 2005ஆம் ஆண்டில் இருந்து தொடர்ச்சியாக இந்திய அணியிடம் இலங்கை அணி ஒருநாள் தொடரை பறிகொடுத்து வந்த நிலையில் அதற்கு 2024ஆம் ஆண்டு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. இந்திய பேட்டர்கள் பொதுவாக சுழற்பந்து வீச்சில் ரன் குவிக்கக்கூடியவர்கள். சர்வதேச அளவில் சாதித்த சுழற்பந்து வீச்சாளர்கள் கூட இந்திய பேட்ஸ்மேன்களுக்கு பந்து வீச திணறவே செய்துள்ளனர். ஆனால் அந்த பலத்தையே இலங்கை அணி இன்று இந்தியாவின் பலவீனமாக மாற்றியுள்ளது. இந்த 3 ஒருநாள் போட்டிகளில் இந்திய பேட்டர்கள் பெரும்பாலும் சுழற்பந்து வீச்சிலேயே ஆட்டமிழந்துள்ளனர். 3 ஆட்டங்களிலும் தலா 9 விக்கெட் வீதம் மொத்தம் 27 விக்கெட்டுகளை இலங்கை அணியின் சுழற்பந்து வீச்சாளர்களை கைப்பற்றியுள்ளனர். ரோஹித், கோலி உள்ளிட்ட அனுபவம் வாய்ந்த வீரர்கள் கூட இலங்கை அணியின் சுழற்பந்து வீச்சுக்கு இரையாயினர். 2வது ஆட்டத்தில் வேண்டர்சே பந்து வீச்சில் 6 விக்கெட்டுகளை இந்திய பேட்டர்கள் பறிகொடுத்தனர். இந்த ஆட்டத்தில் விலா கேல் பந்து வீச்சில் 5 விக்கெட்டுகளை இந்திய பேட்டர்கள் இழந்தனர். 1997ஆம் ஆண்டு ஜூலை மாதம் இந்திய அணிக்கு எதிராக ஒருநாள் தொடரை இலங்கை அணி கைப்பற்றியிருந்தது. அந்த சமயத்தில் சுழற்பந்து வீச்சாளர் விலா கேல் பிறக்கவே இல்லை. ஆனால் இப்போது அவரின் தரமான சுழற்பந்து வீச்சால் 27 ஆண்டுகளுக்கு பின் ஒருநாள் தொடரை இந்தியாவுக்கு எதிராக இலங்கை வென்றுள்ளது. கடைசியாக 1997 ஜூலை மாதம் இந்தியாவை வீழ்த்தி ஒருநாள் தொடரை இலங்கை வென்றிருந்தது. அதன் பின் இப்போது 2-0 என்ற கணக்கில் இந்திய அணியை வீழ்த்தி ஒருநாள் தொடரை இலங்கை அணி கைப்பற்றி தங்களின் தாகத்தை தீர்த்து கொண்டது. 1997ஆம் ஆண்டு நடந்த ஒருநாள் தொடரை 3-0 என்ற கணக்கில் இலங்கை அணி வென்றது. இதில் முதல் ஆட்டத்தில் 2 ரன்களில் வெற்றியை இந்திய அணி கோட்டை விட்டது. 2வது போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணியை இலங்கை அணி தோற்கடித்தது. 3வது ஒருநாள் ஆட்டம் மழையால் நடக்காமல் போகவே மறுநாள் நடந்த ஆட்டத்தில் இந்திய அணி 9 ரன்களில் தோல்வியடைந்தது. இந்த 3 போட்டிகளிலும் பேட்டிங்கில் 210 ரன்கள் சேர்த்து 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஜெயசூர்யா தொடர் நாயகன் விருதை வென்று இலங்கை அணி தொடரை வெல்ல முக்கிய காரணமாக இருந்தார். இலங்கை அணிக்கு பயிற்சியாளராக பொறுப்பேற்ற ஜெயசூர்யா 1/4 நூற்றாண்டுக்கு பின் ஒருநாள் தொடரை பெற்றுக் கொடுத்துள்ளார்.